ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வச்சு தான் அடிக்கடி விளையாடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு இதுலேருந்து ஒவ்வொரு பூவாக பிச்சு எடுத்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் அது எல்லாத்தையுமே திருப்பி கலெக்ட் பண்ணி எடுத்து மாட்டி வைப்பேன். இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே மாவரைக்கிற வேலை இருந்தது. இட்லிக்கு மாவரைக்கும் போது எப்போவுமே நாங்கள் தோசைக்கு தனியாக ஊற போட்டு அரைச்சி வச்சுருவோம். தோசைக்கு வந்து பச்சரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரைண்டர் எப்போவுமே ஃபுல்லாக கலட்டிட்டு மாவு வலிக்காதீங்க. மாவை சைடில் வலிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு தடவை சுத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கழட்டிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையுமே கரைச்சி வச்சாச்சு. ஈவினிங் பாப்பாக்கும் பால் காய்ச்சி கொடுத்துட்டு எங்களுக்கும் காஃபி போட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் காஃபி டீ ரெண்டுமே மாற்றி மாற்றி போடுவோம். அதனால் காஃபி பவுடர் வந்து பெரிய பாட்டிலில் வாங்கும்போது அது சீக்கிரமாக கெட்டியாகி நிறையா வேஸ்ட் ஆகிடுது. நானும் நிறைய டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி 10 பாக்கெட் 20 பாக்கெட் வாங்கி வச்சுக்குவோம். அதை ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ண பாக்கெட்டையும் அதே பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு காஃபி பவுடர் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வெளில தான் சமோசா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.